வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சரின் உருவம் மற்றும் ஆயு மண்டபத்தை மணலில் வடிவமைத்து புதுச்சேரி மணற் சிற்ப கலைஞர் அசத்தல். புதுச்சேரியில் வேலு நாச்சியாருக்கு சிலை வைக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வேண்டுகோள். புதுச்சேரியில் நடைபெறும் டட்ஜ் பால் போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. CBSE பாடத்திட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் களத்தில் இருந்து பயிற்சி பெற கல்வித்துறை சிறப்பு ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மணற் சிற்ப கலைஞர் குபேந்திரன் முதலமைச்சர் உருவம் மற்றும் ஆயு மண்டபத்தை மணலில் வடிவமைத்து அசத்தியுள்ளார். மணற் சிற்பம் என்றாலே ஒடிசா மாநிலத்திற்குட்பட்ட பூரி கடற்கரையும் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக்கும் நினைவுக்கு வருவர். ஆனால் நாட்டிலேயே முதன்முதலாக மணல் சிற்பத்தை அறிமுகப்படுத்தியது புதுச்சேரிதான். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் புதுச்சேரி இருந்தபோது அரசு அதிகாரி ஒருவர் வீராம்பட்டினத்தில் மணற் சிற்பத்தை சிலர் வடிவமைத்ததை கண்டதாகவும், அவர் மூலம் ஒடிசா மேற்கு வங்க எல்லைக்கு இடையே உள்ள சந்தன நகர் என்னும் இடத்தில் அறிமுகப்படுத்தியதாகவும் வரலாறு உண்டு. அந்த வகையில் புதுச்சேரி வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த ஓவியர் மற்றும் மணற் சிற்ப கலைஞர் குபேந்திரன் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு முருங்கம்பாக்கத்தில் உள்ள கைவினை கிராமத்தில் புதுச்சேரியின் சின்னமான ஆயு மண்டபம் மற்றும் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியின் உருவத்தை மணற் சிற்பத்தால் வடிவமைத்து அசத்தியுள்ளார். மேலும் இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் நேரடியாக சென்று பார்த்து ரசித்து ஓவியரை பாராட்டினர். மேலும் இது குறித்து ஓவியர் கூறுகையில், சிறு வயதில் களிமண் சிற்பங்களை வடிவமைத்து விளையாடும் போதே சிற்பக்கலை மீது ஆர்வம் ஏற்பட்டது என்றும், பள்ளி படிப்பை முடித்ததும் சிற்பக்கலை குறித்து பாடம் படித்ததாகவும், மேலும் சுற்றுலா தலம் தற்பொழுது சிறப்பாக உள்ளதால் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் புதுச்சேரி சின்னமும் மற்றும் முதலமைச்சரின் உருவத்தையும் சிற்பமாக வடிவமைத்ததாக தெரிவித்தார். புதுச்சேரியில் வேலு நாச்சியாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தினர் சந்தித்தனர். அப்போது வேலு நாச்சியார் இயக்கத்தின் கோரிக்கை மனுவை முதலமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அளித்தார். அந்த மனுவில் ஆங்கிலேயரை போரிட்டு வென்ற ஒரே தமிழ் பெண்மணி ராணி வேலு நாச்சியாருக்கும் புதுச்சேரிக்கும் உள்ள தொடர்பை எடுத்துரைத்தார். அவரது விடுதலை வீரத்தை போற்றும் விதமாக மத்திய அரசும் தமிழக அரசும் சிறப்பு செய்துள்ளதை எடுத்து கூறி, அதேபோல் புதுச்சேரியில் வேலு நாச்சியார் சிலை வைப்பது, கல்வி நிறுவனத்திற்கு பெயர் வைப்பது, முக்கியமான சாலைக்கு பெயர் வைப்பது தொடர்பாகவும் விலக்கி சொல்லப்பட்டு பணிவுடன் கேட்டுக்கொள்ளப்பட்டது. முக்கியமான சாலைக்கு பெயர் வைப்பது தொடர்பாகவும் விலக்கி கூறப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை மனுவை முழுமையாக படித்து கனிவுடன் பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது இயக்கத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் கலைவரதன், செயலாளர் கலைவாணி கணேசன், இலக்கிய அணி தலைவர் இளங்குயில், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், இயக்கத்தின் கவிஞர்கள் பச்சையம்மாள் பாண்டியன், குமாரவேல், புவனா, சத்யா, பத்மநாபன், கதிர் முத்துரத்தினம், காஞ்சனா, பிரமிளா மேரி, தனலட்சுமி, கபிலன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெறுகின்ற டட்ஜ் பால் போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். பாண்டிச்சேரி டாட் பால் அசோசியேஷன் சார்பில் தேசிய அளவிலான 3வது சப் ஜூனியர் டாட்ஜ் பால் போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகின்றது. போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில், ஆறுமுகம், கென்னடி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் என 15 மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றுள்ளன. இதில் 15 ஆண்கள் அணியும் 10 பெண்கள் அணிகள் என 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடுகின்றனர். CBSE பாடத்திட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு களத்தில் இருந்து பயிற்சி பெற கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் தமிழக பாடத்திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வந்தன. கடந்த கல்வி ஆண்டு முதல் அனைத்து அரசு பள்ளிகளும் CBSE பாடத்திட்டத்தின் கீழ் மாற்றப்பட்டது. CBSE பாடத்திட்டத்தில் மாணவர்கள் களத்திற்கு சென்று பயிற்சி பெற்று பாடங்களை படிக்க கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த வகையில் முருங்கம்பாக்கம் கிராமத்தில் புதுச்சேரி அரசின் கைவினை கிராமத்தில் இயங்கி வரும் வனவிலங்கு கலை அரங்கினை முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் களப்பயிற்சி மேற்கொண்டனர்.
12ஆம் வகுப்பில் டெக்ஸ்டைல் படிக்கும் மாணவிகள் வனவிலங்கின் உருவம், வண்ணம், வகைகள் ஆகியவற்றை கண்டனர். தங்களது பாடத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த களப்பயிற்சி இருந்ததாக மாணவியர் தெரிவித்தனர். வகுப்பறைக்குள்ளே மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதை விட இதுபோன்ற களத்திற்கு வந்து அவர்களை பார்வையிட செய்வதன் மூலம் பாடம் நடத்துவது எளிதாக இருக்கிறது. மாணவர்களும் அதிக மதிப்பெண்களை பெறுவதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். வனவிலங்கு கலை அரங்கில் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய சிறிய மிருகம் முதல் பெரிய மிருகங்கள் வரையிலும் பறவைகள், பூச்சி போன்றவற்றை தத்ரூபமாக சிலைகளாக வடித்துள்ளதாகவும் இதனை மாணவர்கள் கண்டு பயன்பெறுகின்றனர். இதன் மூலம் சிற்பிகளுக்கும் வருமானம் கிடைக்கிறது என்றும் வனவிலங்கு கலையரங்கத்தின் பொறுப்பாளர் பூபேஷ் குப்தா தெரிவித்தார். ஊசுடு தொகுதி பாஜகவில் அதிக உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறுவதை ஒட்டி பாஜகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தற்பொழுது பாஜக உறுப்பினர் சேர்க்கை அதி தீவிரமாக தொகுதி வாரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதியில் உள்ள பாஜகவினர் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்து வருகின்றனர். இதனை கொண்டாடும் விதமாக பத்துக்கண்ணு பகுதியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் தலைமையில் பத்துக்கண்ணு பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆதரவாளர்கள் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் பாஜக உறுப்பினர் சேர்க்கையை ஊசுடு தொகுதியில் அதிக அளவில் சேர்த்து புதுச்சேரியில் முதன்மை தொகுதியாக வர வேண்டும் என்றும் பாஜகவின் சாதனைகளை எடுத்துரைத்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் முரளி, குப்புசாமி, ஏழுமலை, பாலச்சந்தர், பிரகாஷ், செல்வநாதன், கருணாகரன், ஆனந்த், கோகில், சக்தி, பந்துலு, ராஜேஷ் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் சைகை மொழி தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக சுகாதார நிறுவனத்தால் ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி சைகை மொழி தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான தேசிய திட்டம், இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தில் காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த பயிற்சி செவிலியர்கள் கலந்து கொண்டு மக்களிடையே சைகை மொழியை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்பேரணியில் யூத் ஃபார் ஜாப்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் டெஃப் எனாவில் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினரும் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை பிரிவு துறை தலைவர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் செய்திருந்தார். புதுச்சேரியில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகின்றது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக வெயிலின்றி வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அனல் காற்று வீசி வந்தது. இந்நிலையில் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, கடற்கரை சாலை, லாஸ்பேட்டை, உருளையன்பேட்டை, ராஜ்பவன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதேபோன்று கிராமப்புறங்களான பாகூர், கரிக்கலாம்பாக்கம், திருக்கனூர், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. மழையின் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தாழ்வான பகுதிகளில் ஒரு சில இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டனர். ஈழ விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. ஈழ விடுதலைக்காக 12 நாட்கள் சொட்டு நீர் கூட அருந்தாமல் உண்ணா நோன்பிருந்து தனது உயிரை தியாகம் செய்த திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் முத்தியால்பேட்டை ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் முத்தம் சிவகுமார் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை அமுதன் பாலா, சுந்தரபாண்டியன், ஞானமுத்து செல்வம் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த செந்தில்குமார், வாசுதேவன், சாதிக் பாட்ஷா, விக்னேஷ், சசிகுமார், கௌரி, நத்தீஷ், கருணாநிதி, ராஜேந்திரன், ஜோதி, ராஜ்கமல், பாலாஜி
அன்புராஜ், ஆனந்த், பிரியா, பிரியன், நவீன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். முத்தியால்பேட்டையில் கூடோ தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் அகில இந்திய கூடோ ஃபெடரேஷன் ஆதரவுடன் நடைபெறுகின்றது. இப்பயிற்சி முகாமிற்கு புதுச்சேரி மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். கௌரவ விருந்தினராக உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கிட்டா சத்யநாராயணா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இதில் உலக அளவிலான கூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின், மக்கானா மற்றும் பயிற்சி முகாம் பொறுப்பாளர் பிரியங்க் ராணா ஆகியோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கூடோ பயிற்சி அளித்து வருகின்றனர். இதில் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர், ஆறுமுகம், செல்வம், வெங்கடாஜலபதி, வெங்கடேஷ், செந்தில்வேல், முருகன் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி எழுதிய அச்சமற்ற ஆட்சி என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரியின் முன்னாள் லெப்டினன்ட் கவர்னரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் கிரண்பேடி எழுதிய அச்சமற்ற ஆட்சி என்னும் புத்தக வெளியீட்டு விழா தி ஸ்டடி லெக்கோல் இன்டர்நேஷனல் பள்ளியில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் நிறுவனர் டாக்டர் KM செரியனும் துணைத் தலைவர் டாக்டர் சஞ்சய் செரியன், சந்தியா செரியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் சஞ்சய் செரியன் வரவேற்புரை ஆற்றினார். இதில் கௌரவ விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் தரணிக்கரசு கலந்து கொண்டார். மேலும் பாண்டிச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரெஞ்சு தூதரக ஜெனரல் எட்டியன் ரோலண்ட் ஃபியோக் கலந்து கொண்டு கிரண்பேடி புத்தகத்தின் முதல் பிரதியை புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு வெளியிட ரோலண்ட் ஃபியோக் பெற்றுக்கொண்டார். மேலும் இவ்விழாவில் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா விஷன் கட்டளை மற்றும் டாக்டர் KM செரியன் எஜுகேஷனல் சொசைட்டி ஆகியவற்றுக்கு இடையே எதிர்கால ஒத்துழைப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டது. மேலும் மாணவர்களுக்கு ஜெனரல் ப்ரொஃபிஷியன்சி அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் விளையாட்டுத் துறையில் சாதித்த மாணவ மாணவியர்களுக்கும் விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. பள்ளியின் புதிய பெயர் பலகை திறப்பு விழா, அறிவியல் கண்காட்சி, இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆனந்தவல்லி வரவேற்புரை ஆற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் சாந்தகுமாரி தலைமை உரையாற்றினார். இதில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பள்ளியின் பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளின் 160க்கும் மேற்பட்ட படைப்புகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 49 மிதிவண்டிகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திவ்யா முன்னிலை வகித்தார். மேலும் அறிவியல் மொழி மற்றும் பாரம்பரிய உணவு கண்காட்சி அறைகளை அருள்மொழி, சந்திரிகா, விஜயலட்சுமி, குமார், விஜயகுமார், சதீஷ், ஜனார்தனன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஜூலியட், ஜெஸ்ஸி, பிளாரன்ஸ், ஜெரால்டு, லூயிஸ், சுகந்தி ஆகியோர் அறிவியல் கண்காட்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சமுதாய நலப்பணி திட்ட அலுவலர் சித்ரா, பாரத சாரண சாரணியர் இயக்க அலுவலர் சில்வியா ஜோஸ்பின் மேரி ஆகியோர் மொழி மற்றும் பாரம்பரிய உணவு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். சதீஷ்குமார், கார்த்திகேயன், ஸ்ரீதேவி, ஸ்டெல்லா மேரி, ஆனந்தவல்லி, ஜெயா ஆகியோர் நடுவர்களாக இருந்து மதிப்பீடு செய்தனர். ஆசிரியர் கார்த்திகேயன் நன்றியுரை ஆற்றினார். உடற்கல்வி ஆசிரியர் மெர்லின் மாணவர்களை ஒருங்கிணைத்து கவனித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி அலுவலக ஊழியர்களும் பல்நோக்கு ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் மொத்தம் 14,19,000 ரூபாய் நிதியுதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 9 நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம்
9 லட்சம் ரூபாயும் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 33 தாய்மார்களுக்கு 5,19,000 என மொத்தம் 14,19,000 ரூபாய் நிதியுதவிக்கான அரசாணைகளை பயனாளிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் வழங்கினார். மேலும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 25 நபர்களுக்கு புதிய உணவு பங்கீடு அட்டைகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாவட்ட தலைவர் சுகுமார், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் தக்ஷணாமூர்த்தி, முன்னாள் இயக்குனர் சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், ஞானசேகர், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, அங்காளம்மன் கோயில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர், கலைவாணன், தர்மன், டாக்டர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஒதியம்பட்டில் அமைந்துள்ள தத்துவ யோகானந்த சரஸ்வதி சுவாமிகளின் குரு பூஜை விழா நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் அமைந்துள்ள ஆர்ஷ வித்யா பவன் ஸ்ரீ தத்வதா ஆனந்த சரஸ்வதி சுவாமிகளின் 5ஆம் ஆண்டு குருபூஜை விழா நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்று ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து திரளான பெண்கள் பால் குடம் எடுத்து வந்து ஊர்வலமாக ஆலயம் வந்தடைந்து உச்சிஷ்ட கணபதி மற்றும் சரஸ்வதி சுவாமிகளுக்கு பால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஓம் பிரகாஷ், கணபதி, ஜெயகுரு மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முருங்கம்பாக்கத்தில் தீவிர தூய்மை பணி வார விழாவின் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி சார்பில் அரியாங்குப்பம் தொகுதியில் சிறப்பு துப்புரவு திட்ட பணியின் ஒரு பகுதியாக முருங்கம்பாக்கத்தில் தூய்மை பணி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தூய்மை பணியை தொடங்கி வைத்தார். அதன்படி முருங்கம்பாக்கத்தில் உள்ள ரங்கசாமி நகர், அங்காளம்மன் நகர், கணபதி நகர், முருங்கம்பாக்கம், வில்லியனூர் மெயின் ரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தூய்மை பணி நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தூய்மை பணியை மேற்கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,095 ரூபாய். 1 பவன் 56,760 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சரின் உருவம் மற்றும் ஆய்வு மண்டபத்தை மணலில் வடிவமைத்து புதுச்சேரி மணல் சிற்ப கலைஞர் அசத்தல். புதுச்சேரியில் வேலு நாச்சியாருக்கு சிலை வைக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வேண்டுகோள். புதுச்சேரியில் நடைபெறும் டட்ஜ் பால் போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. CBSE பாடத்திட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் களத்தில் இருந்து பயிற்சி பெற கல்வித்துறை சிறப்பு ஏற்பாடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.